எண்ணினச் சொல்லாயினுமாக எருதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லதுவே. சுவாமி நம்மாழ்வார் பகவானுடைய அனைத்து அவதாரங்களையும் நன்றாக அனுபவித்தவர். அந்தந்த பெருமானுடைய பெருமைகள் அனைத்தையும் உணர்ந்தவர். அப்பேற்பட்டவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். நான் கண்ட நல்லது, எனக்கு தெரிந்தவற்றுக்குள்ளே நல்லது என்ன என்று சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் அதை தெரிந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி எதை சொல்லியிருப்பார்? ராமனை பற்ற வேண்டும் என்று கூறுவாரா? கண்ணன் கீதையில் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று சொல்லுவாரா? எதை சொல்லப் போகிறார் என்று நமக்கு ஆவலாக இருக்கும். ஆழ்வார் சொல்லுவது, ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லது. ஞானப்பிரான் வராகப் பெருமாள், அவரை தவிர நான் உலகத்தில் நல்லதென்று பார்த்தது வேறொன்று கிடையாது. அந்த வராகப் பெருமானுடைய அருள்தான் நம் அனைவருக்கும் உஜ்ஜீவனத்துக்கே வழியாகும் என்று ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். அந்த வராகப் பெருமான் பகவானுடைய அவதாரங்களுக்குள்ளேயே மிக உயர்ந்தவராக கருதப்படுகிறார். பல ஆச்சாரியர்களும் பகவானுடைய 10 அவதாரங்களையும் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் வராகனுக்கு இருக்கும் பெருமை மற்ற யாருக்கும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அந்த வராகனுக்கு நம்முடைய 108 திருத்தலங்களுக்குள்ளே பல முக்கியமான திருத்தலங்கள் உண்டு. ஏன் திவ்யதேசங்களாக இல்லாமல் கூட பல முக்கியமான தலங்கள் வராகனுக்கு உண்டு. ஸ்ரீமுஷ்ணம் என்று தமிழகத்தில் ஒரு அழகான திருத்தலம், அபிமான ஸ்தலம், ஆழ்வார்களால் பாடப்படாவிட்டாலும் பெரியோர்கள் சென்று வணங்கின திருத்தலம். பூவராகப் பெருமானாக அங்கு காட்சி அளிக்கிறார். அதே போல வராக நரசிம்ஹனாக சிம்ஹாச்சலம் என்கிற இடத்துல பகவான் காட்சி கொடுக்கிறார். இதை போல எத்தனையோ இடங்கள், ஏன் திருமலையே வராகப் பெருமானுடைய க்ஷேத்திரம் தானே. சுவாமி புஷ்கரனுடைய கரையில் இப்போதும் வராகப் பெருமானை தரிசித்து விட்டுத்தான் திருமலையப்பனை தரிசிக்க செல்லுகிறோம். அப்படி பல இடங்களில் வராகனுக்கு திருத்தலங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான திவ்யதேசம் சென்னைக்கு வெளியிலே, சென்னையிலிருந்து மகாபலிபுரம் மாமல்லபுரம் நோக்கி செல்லும் பொழுது கோவளம் என்கிற ஒரு இடம் வருகிறது அல்லவா. கோவளம் உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நல்ல அந்த இடத்துல தான் மணல் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோவளத்தை தாண்டின உடன் தான் அழகான திவ்யதேசம் திரு இடவெந்தை என்று இந்த ஊருக்கு பெயர். திருவிடவெந்தை திருடவெந்தை என்று பாசுரங்களிலே பாடப்பட்டது. இன்றைக்கு திருவிடந்தை என்று மருவி வேறு மாதிரி சிதைந்து அந்த சொல் காணப்படுகிறது. திருவிடவெந்தை என்று ஊருக்கு, பெருமானுக்கும் அதே திருநாமம் தான், ஊருக்கும் திருவிடவெந்தை என்று திருநாமம். இது மக பழமையான ஊர். வராக புராணத்திலேயே புலஸ்தியர் என்கிற மகரிஷி அவருடைய சிஷ்யரான கௌசிகர் என்பவருக்கு இந்த ஊரினுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவிப்பதாக ஸ்தலபுராணம் அமைந்திருக்கிறது. நாமும் தொண்டை நாட்டு திருத்தலங்களை ஒவ்வொன்றாக தரிசித்து வருகிறோம். அதில் 61வது திவ்யதேசமாக இந்த திவ்யதேசத்தை நாம் அடைந்திருக்கிறோம். திருவிடவெந்தை என்கிற இடத்திலே வராகப் பெருமானாகவே காட்சி கொடுக்கிறார். மடியிலே மகாலட்சுமி தாயாரை ஏந்தி கொண்டு பகவானுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. எதற்காக இங்கு வந்தார், பகவான் யாருக்கு காட்சி கொடுத்தார் என்றால் ஸ்தல புராணத்தை முதலிலே பார்ப்போம். 2 பக்கமாக கதைகள் வருகின்றன. முதலிலே திரேதாயுகத்தில் மேகநாதன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மகனுக்கு பலி என்று பெயர் இருந்தது. அந்த பலியினிடத்திலே பெரிய பெரிய அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் ஒரு முறை சென்றார்களாம். மாலி, சுமாலி, மால்யவான் என்று 3 பிரசித்தமான அரக்கர்கள், பிரசித்தமான தேவர்கள் பக்தர்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அரக்கர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் ரொம்ப பிரசித்தர்கள். நாம இப்ப ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, அவர்களுக்கெல்லாம் மூதாதையர்கள். இந்த 3 பேரும் தான் ரொம்ப உயர்ந்த ராட்சசர்கள். பகவானை எதிர்த்து தர்மத்தை எதிர்த்து சண்டை போடுவதில் இவா 3 பேர் தான் ரொம்ப உயர்ந்தவர்களாம். ஆழ்வாரே ஒரு பாசுரத்தில் பாடுற, காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் மாசின மாலி மாலிமான் என்று அங்கவர் படக்க நின்று முன் நின்னு ஆழ்வாருடைய பாசுரம். மாசின மாலி பெரிய கோபத்தோடு கூடின மாலி, மாலிமான் அவன் தான் சுமாலி. இவர்களையெல்லாம் அழிப்பதற்காக கருடன் பேரிலே ஏறி பகவான் சென்று போரிட்டார் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த மாலி, சுமாலி, மால்யவான் 3 பேரும் இந்த பலியினிடத்திலே நீ எங்களுக்கு பகவானை எதிர்த்து சண்டையிடுவதற்கு உதவ வேண்டும், தேவர்களை வீழ்த்த உதவ வேண்டும்னு கேட்டார்களாம். அவன் முடியாது, நீங்கள் அதர்மத்தின் வழி செல்லுகிறீர்கள், முடியாதுன்னு சொல்லிவிட்டான். சரின்னு இவர்கள் தனியாக யுத்தத்துக்கு போய் அதில் பகவானிடத்தில் தோற்று போய் தேவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு
திரும்பவும் இந்த பலியினிடத்திலே வந்து சரணம் புகுந்தார்கள். நீதான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு கேட்டவுடனே சரி, சரணம் புகுந்தவர்களை தள்ளிவிட முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. இவர்களுக்காக தேவர்களோடு சண்டையிடுவதற்கு பலி என்கிற அரசன் சென்றான். தேவர்களை தோற்கடித்து பலரையும் கொன்றுவிட்டு ஜெயித்துவிட்டு திரும்ப வந்தான். இப்ப சரணமடைந்தவர்களை ரட்சித்தாகிவிட்டது. ஆனா தேவர்களை கொன்றதால பாபம் ஏற்படும் அல்லவா? அதை போக்கிக் கொள்வதற்காக இந்த திருத்தலம், இதுக்கு வராகபுரின்னு பெயர் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வராகப் பெருமான் காட்சி அளிக்கிறபடியாலே இந்த ஊருக்கு வந்து இந்த காட்டிலே இருந்துதான் அவன் பல ஆண்டுகள் தவம் செய்தானாம். பகவானை குறித்து தவம் செய்து கடைசியில வராகப் பெருமாளாகவே காட்சி கொடுத்தார் பகவான். இவன் ஆசைப்பட்டு தன்னுடைய பாபங்கள் எல்லாம் விலக வேண்டும், தேவர்களை கொன்றதால் என்னென்ன பாபம் வந்ததோ அனைத்தும் நீங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ இல்லையோ, எந்த பெருமாளுடைய கண் பார்வை நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கும் என்றால் நம்மாழ்வார் பாடுகிறார், பெரும் கேழலார் தம் பெரும் கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறள வைத்தார் இவ்வகாலம் நம்போல் வரும் கேழ்பவர் உளரே தொல்லையாழி அம்சூழ் பிறப்பும் மருங்கே வரப்பெருமே சொல்லுவாழி மடநெஞ்சமே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். பெரும் கேழலார், பெரிய வராகப் பெருமானுடைய கண் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த கண்ணால உலகத்தையே பார்த்துடலாம். இப்போ நமக்கு சின்ன கண் இருந்ததுன்னா கொஞ்சம் தான் தெரியும், பெரிய கண் இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் தெரியறது. 10 கண் தலை முழுக்கிறதுனா எல்லாம் தெரியுமோ இல்லையோ, பகவானுக்கு 10 கண்ணெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு கண் இவ்வளவு பெருசுக்கு இருக்கான். அந்த கண்ணை கொண்டு பூமியை பார்த்தா பூமியே இவ்வளவு சின்னதா இருக்குமா. அப்போ உலகம் அனைத்தையும் பார்த்து கட்டாட்சிக்கும் அளவுக்கு பெரிய கண்ணு பகவானுக்கு. ஆனால் என்ன தெரியுமா பண்ணார், நம்மேல் ஒருங்கே பிறள வைத்தார். உலகத்தையே அவரால் பார்க்க முடியும், ஆனால் யாரையுமே திரும்பி பார்க்கல, என்னை மட்டும் உழுசாக கட்டாட்சித்தான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த கட்டாட்சத்தை பெற்றபடியால் நம்மேல் மருங்கே வரப்பெருமே, எந்த பாபங்களோ பிறப்பு இறப்பு என்கிற அவலங்களோ இனி நம்மிடத்திலே வராது, நம்மை போல பாக்கியசாலிகள் இனி யாருண்டுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப வராகனாக தோன்றி தன்னுடைய கட்டாட்சத்தால் இந்த அரசன் பலியினுடைய பாபங்களையெல்லாம் போக்கி அவனுக்கு முக்தியே பகவான் வழங்கினார். அப்பதான் முதலில் வராகனாக இந்த திருத்தலத்திலே பகவான் காட்சி அளித்தது. இது ஒருபுறம் ஸ்தல புராணம். மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் குனி என்று ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி சரஸ்வதி நடையினுடைய கரையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் சொர்க்கத்தை அடைந்தார், தன்னுடைய தவத்தின் மூலம் சொர்க்கத்தையே அடைந்து விட்டார். அந்த குனி என்கிற ரிஷிக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய தகப்பனாரை போல் நானும் சொர்க்கத்தை அடைய வேண்டும்னு ஆசை. அவளும் தவம் செய்ய தொடங்கினாள். அந்த பக்கமா நாரதர் வந்தார். பெண்ணே, உனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை, திருமணமாகி கணவனோடு சேர்ந்து தர்ம காரியங்களை செய்துதான் நீ சொர்க்கத்தை அடைய வேண்டும், அதனால திருமணம் செய்து கொள்னு சொன்னார். யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால் அங்க பக்கத்திலேயே காலவர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த காலவருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணத்தை நாரதரே நடத்தி வைத்தார். அந்த பெண்ணுக்கும் காலவருக்கும் 360 பெண்கள் பிறந்தார்கள். காலவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது 360 பெண்களா, என்ன கணக்குன்னு அவருக்கு தெரியல. தியானம் பண்ணி பார்த்தார், ஏதோ கணக்கு, பகவான் தான் ஏதோ விளையாட்டை நடத்துகிறான், இந்த பெண்கள் மகாலட்சுமியினுடைய அம்சமாக பிறந்திருக்கிறார்கள் என்று காலவர் புரிந்து கொண்டார். சரி, பெண்கள் வளர்ந்து வந்தார்கள். நல்லா கல்யாணமாகிற வயசு வந்த உடனே எங்க மாப்பிள்ளை தேடுறது, ஒரு பொண்ணை வச்சுட்டு மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்றதுக்கே ஏன் தலை விண்டு போகிறது, 360 பெண்களுக்கு என்ன பண்ணுவதுன்னு காலவருக்கு புரியவில்லை. எங்காவது பகவானிடத்துல தான் பிரார்த்திக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இங்கு தெற்கே தமிழ்நாட்டிலிருந்து போன சில யாத்திரிகர்கள் பக்தர்கள் அவர்கள் அந்த காலவரை பார்த்து சொல்றார், எங்க ஊர்ல ஒரு வராகப் பெருமாள் இருக்கார், ரொம்ப வரப்பிரசாதி, அவருடைய கட்டாட்சம் அவர் அருள் இருந்தா கண்டிப்பா பெண்களுக்கு திருமணம் ஆகிவிடும், அவரிடத்துல போய் பிரார்த்தித்துக் கொள்வாய் என்று ரிஷிகள் சொல்ல காலவர் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு திருவிடவெந்தைக்கு வருகிறார். இங்கு வந்து பெருமானை சேவித்து பிரார்த்தித்து கொண்டார். 360 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும், நீதான் அருள வேண்டும் என்று வராகப் பெருமானிடத்திலே பிரார்த்திக்க பெருமானும் சரி நாமே போய் திருமணம் செய்து கொள்வோம் என்று முடிவெடுத்தார். சில காலம் கழித்து ஒரு பிரம்மச்சாரியினுடைய வடிவத்தில் பெருமானே வந்தார். வந்தவுடனே இவருக்கு ஆனந்தம், ஒரு பிரம்மச்சாரியானு கிடைச்சாரே, ஒரு பெண்ணையாவது திருமணம் செய்து விடலாம் என்று பார்த்து பகவானிடத்தில் பிரார்த்தித்த போது ஒன்றல்ல 360 பேரையும் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமான் சொன்னாராம். அப்படியா, அவ்வளவுக்கெல்லாம் ஒரே நாளில் அவ்வளவுலாம் பண்ண முடியுமாண்ணா? ஒரு நாள் என்று சொல்ல வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு பெண். இன்னைக்கு முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு அடுத்த பொண்ணு, நாளைக்கு அடுத்த பொண்ணு, 360 பெண்கள்னா ஒரு வருஷம் ஆயிடும் போல் இருக்கும். ஒரு வருஷம் முழுக்க தினமும் ஒரு பெண்ணாக பகவான் திருமணம் செய்து கொண்டார். கடைசி நாள் 360வது பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு அப்புறம்தான் ஆச்சரியம் பண்ணாராம்,
இவர்களெல்லாம் மகாலட்சுமியுடைய அம்சம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் இந்த கோவிலுக்கு சேவிக்க போறச்சே பெருமானுக்கு பக்கத்தில் 360 நாச்சிமார்கள் விக்கிரகம் இருந்தால் என்ன ஆகும்? அப்படிலாம் பெருமானை சேவிக்க முடியாது. அப்போ 360 பேரையும் மறுபடியும் ஒன்று சேர்த்து மகாலட்சுமியினுடைய வடிவாகமாகவே ஆக்கி தனக்கு அருகிலே அமர்த்தி கொண்டானாம் பகவான். அதனால தான் இந்த பெருமானுக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். மூலவர் வராக பெருமாள் ஒரு புறம், உற்சவருக்கு நித்திய கல்யாண பெருமாள்னு பெயர். நித்தியம் தினமுமே கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளுகிறார், அதனால நித்திய கல்யாண பெருமாள் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம். இது மூலவர் உற்சவர் 2 வடிவங்கள்ல பகவான் காட்சி அளிக்கிறார். முதல்ல நுழையும் போதே தீர்த்தத்துக்கு வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம்னு பெயர். கல்யாணம்னா நாம இன்றைக்கு விவாகம் திருமணம்னு வச்சுட்டு இருக்கோம். கல்யாணம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு மங்களம் நன்மை என்றுதான் பொருள். எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய புஷ்கரணியானபடியாலே கல்யாண புஷ்கரணி, வராகனாருடைய புஷ்கரணியானபடியாலே வராக புஷ்கரணி என்று திருநாமம். புஷ்கரணி பெருசு. அதை தாண்டி கோவிலுக்குள்ளே சென்றோம் என்றால் மூலமூர்த்தி ரொம்ப அழகான வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். திரு இடவெந்தைன்னு பெயரோல்ய ஊருக்கு. இடப்பக்கம் அப்படின்னா தன்னுடைய இடது மடியிலே தான் வராக பெருமாள் பூமி பிராட்டியை அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே வர்ணிக்கிறேன், நீங்க தான் சித்திரத்தை வைத்துக் கொண்டு பெருமான் அப்படியே தரிசித்துக் கொள்ளுங்கள். வலது திருவடியை பூமியிலே அழுத்தி வைத்திருக்கிறார். இடது திருவடியை இப்படி பாதி மடித்து ஆதிசேஷனுடைய தலைக்கு மேல வச்சுருக்கார். அதுல ஒரு சிறப்பு, ஆதிசேஷன் மட்டும் இல்லை, அவருடைய மனைவியும் சேர்ந்திருக்கிறாள். ஆதிசேஷன் அவருடைய மனைவி பத்தினி 2 பேர் தலையிலும் திருவடியை வச்சுருக்கார். அப்ப கைங்கரியம் பண்ணும் போது கணவன் மனைவி சேர்ந்து பண்ணணும்னு தெரிகிறது. 2 பேர் தலையில இடது திருவடியை மடிச்சு வச்சுருக்கார். அந்த மடிக்கு மேல தொடையிலே பூதேவி தாட்சியார் அமர்ந்திருக்கிறாள். தன்னுடைய இடது கையால பூமி பிராட்டியை அணைச்சு பிடிச்சுருக்கார். வலது கையாலே பூமி பிராட்டியினுடைய திருவடிகள் 2ஐயும் தன்னோட அணைச்சு கெட்டியா பிடிச்சுருக்கார். ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா ஒரு பக்கம் இப்படி கையில தூக்கி இப்படியே பிடிச்சுருவோமா, இன்னொன்று காலை கீழே தொங்க விடாம இப்படி தூக்கி ஜாக்கிரதையா பிடிச்சு போவோம் இல்லையோ, அதை போல பூமி பிராட்டியை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு அணைத்து கொண்டிருக்கிறார். மேல 2 திருக்கைகளாலே சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். இது உபதேசத்துக்கான கோலம். வராக பெருமானும் பூமி பிராட்டியும் நிறைய உரையாடல் நடத்தினார்கள். அதுதான் வராக புராணம் என்று வழங்கப்படுகிறது. பிராட்டிக்கு பல சிறந்த உபதேசங்களை எல்லாம் வராக பெருமான் செய்தார். அந்த உபதேச கோலத்தில் தான் இந்த இடத்திலே இருவரும் காட்சி அளிக்கிறார்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் பூஸ்துதின்னு பாடியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்தில் இந்த அமைப்பு அப்படியே வர்ணிக்கிறார். பத்யுஹு தக்ஷிண பாணி பங்கஜ புட்டே விந்யஸ்த பாதாம்புஜா. தன்னுடைய கணவனுடைய வலக்கையில திருவடி வச்சுருக்காளாம். அப்ப பாருங்க, பெருமான் என்னை யாரும் பற்ற வேண்டாம், இதோ பிராட்டியினுடைய திருவடிகள்னு தூக்கி நமக்கு காட்டுறாராம். திருவடியை தொங்க போட வச்சிருக்கலாமோ இல்லையோ, பெருமாள் தொங்க விடலை, அதை தன்னுடைய வலக்கையால தூக்கி பிடிச்சிட்டு இருக்காருனால் என் திருவடி முக்கியமில்லை, இந்த திருவடிகளை பற்றுங்கோன்னு நமக்கு காட்டுகிறாராம். தக்ஷிண பாத பங்கஜபுதே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பரியங்கயந்தி புஜம். பெருமானுடைய எடக்கை இருக்கும் இல்லையோ, அது என்னன்னா மெத்துன்னு ஆதிசேஷ படுக்கையாட்டம் இருந்துதான். அதில் அப்படியே சாஞ்சன்னு பிராட்டி இருக்காளாம். நேரம் அமர்ந்திருக்கவில்லை. பிராட்டி பகவானுடைய கைகளையே அணையாக கொண்டு சாய்ந்து கொண்டு இருக்கிறாளாம். போத்திரஸ்பர்ஷ லசத் கபோல பலகா புல்லார விந்தேக்ஷணா. அந்த வராக பெருமான ஆலிங்கனம் பண்ணிட்டதுனால கணவனை தொட்ட உடனே மனைவிக்கு ஆனந்தம், உடல் பூரித்தது, கண்ணமெல்லாம் பழுத்து இருக்கான். பிராட்டியை சேவித்தோம்னா நல்ல சிரிப்பு, இந்த காதிலிருந்து இந்த காது வரைக்கும் சிரிப்பு நீண்டு இருக்கும், கண்ணமெல்லாம் நன்றாக பழுத்திருக்கும். புல்லார விந்தேக்ஷணா, நன்ன பழுத்த மலர்ந்த தாமரை போன்ற கண்களோடு இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் சாமே புஷ்யது மங்களான் அனுதினம் சர்வாணி சர்வம் சகா. இப்படிப்பட்ட பூமி பிராட்டியார் தினமும் எனக்கு மங்களங்களை உண்டாக்கட்டும் என்று வராக பெருமானையும் பூமி பிராட்டியும் சேவித்து பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன். அந்த வடிவத்தில் தான் இந்த கோவிலிலே பெருமானை சேவித்துக் கொள்ளுகிறோம். இது மூலவருடைய சேவை. இனி உற்சவரையும் மற்ற சிறப்புகளையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.